ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நேற்று நாங்கள் போன நர்சரி பற்றி. இங்கே நிறைய வெரைட்டியான செடி, நெல்லி செடி, பிச்சி செடி, ரோஸ் செடி, அப்புறம் சப்போட்டா, அந்த மாதிரி நம்ம வீட்டில் என்னென்ன மரங்கள் வளர்க்கலாமோ அந்த மாதிரி மரங்களும் செடிகளும் நிறையவே இங்கே இருந்தது. நான் எப்போவும் செடி வாங்கினாலுமே நான் இங்கே தான் வந்து வாங்குவேன். ஏன்னா எனக்கு இங்கே உள்ள ப்ரைஸ் எல்லாமே கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும். வண்டியில் கொண்டு வருவாங்க ஊர் சைடெலாம், ஆனால் அவங்ககிட்ட எல்லாமே ப்ரைஸ் அதிகமாக இருந்த மாதிரியே இருக்கும். சரி, அதனால் இங்கே வந்து வாங்கினோம். இங்கே செடி எல்லாமே ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 30 இருந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாட் ரோஸ், பன்னீர் ரோஸ் அது எல்லாமே 30 ரூபாய்ங்க ஸ்டார்டிங் ப்ரைஸு. 7 டேஸ்லாம் 50 ரூபாங்க ஸ்டார்டிங் ப்ரைஸு. ரோஸ் செடிலாம் நிறைய வெரைட்டி இருக்குது. அதே மாதிரி பாட்டில் இருக்க ரோஸ் செடி ஒரு ப்ரைஸ், அதெல்லாம் பாட்டில் இருக்க ரோஸ் செடி எல்லாமே 125, 120 அந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரைஸ் எல்லாமே ஓகே தாங்க, நம்ம வாங்குறதுக்கு இது நமக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோஸ் செடியிலேயே கொடி மாதிரி ஒரு செடி பார்த்தீங்க, ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. இருங்க நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். இருக்கலாம் இந்த செடி தான். இதோட பூலாம் பாருங்களேன், ரொம்ப குட்டி குட்டியாக அழகாக, பார்க்கவே ரொம்ப அழகாக யூனிக்காகவும் இருந்ததுங்க. எங்கள் பாப்பா இதை வாங்கிட்டு போகலாமா அப்படின்னா, ஆனால் நாங்கள் வாங்குறதுக்கு எங்கள் வண்டியில் முன்னாடியே ஸ்பேஸும் இல்லை. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஒயிட் கலரில் ரோஸு நிறைய, ஆக்சுவலாக இவங்க வந்து ரியல் எஸ்டேட் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இவங்ககிட்டேருந்து வாங்கி தான் வெளியே கூட சேல்ஸ் பண்ணுறாங்க. நிறைய செடி இருக்குது. உங்களுக்கு நீங்கள் யாராச்சும் நியர்பையில் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வேணும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சைடு போய் விசிட் பண்ணுங்கள். இங்கேயே ரோஸ் செடிக்குள்ளே உரம் ப்ளஸ் அதுக்குள்ளே பாட்டு, அப்புறம் கொக்கோபீட் எல்லாமே இந்த நர்சரிலேயே இருக்குதுங்க. எல்லாமே ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இங்கே போய் பாருங்கள். நீங்கள் வேறு யாராச்சும் போயிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.